ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநீதி பார்க்க போகிற மகாநீதியில் வந்துட்டு ஒரு வழியாக எப்படியோ ஜெயிச்சிட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு புருஷனை பொண்டாட்டி நிம்மதியாக வந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து மாற்றி பொறுக்காமல் எதுக்கடா ஃபோன் அடிக்கிறீங்கன்ற மாதிரி இருக்குது. அங்கே ஒரு அவ்வளோ அமளித்தமிழ் நடந்துட்டு இருக்கு. இங்கே உட்காந்து பொறி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி இருக்குது. இவங்களை பார்க்க இங்கே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா நம்ம யமுனாவை பொழந்து கட்டிட்டு போயிட்டாரு. யார் நம்ம நிவின்னு. இதெல்லாம் தேவையா கோபால் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உட்காந்து ஓன ஒப்பாரி வைக்க என் முன்னாடியே இப்படி அடிக்கிறாங்களே, என் பொண்ணு அங்கே வீட்டில் எவ்வளோ கொடுமைப்படுத்துறாரு. ஆமாம், உன் பொண்ணு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே ஊருப்பட்ட கதை பேசுகிறாங்க. நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. குமரன் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லிட்டு கிளம்ப இங்கே கொண்டு வந்து விடும் போது என்னாச்சு, என்ன உனக்கு பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, ஏன் நான் சொன்னேன்னா இதை நீங்கள் யாரும் நம்பவும் மாட்டாங்க, ஏற்றுக்கவும் மாட்டீங்கன்னு சொல்கிறேங்க. காவேரி கூட பேசுறது பிடிக்கவே இல்லை. ஆனால் இவர் ஏன் காவேரியை பற்றி கவலைப்பட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, தம்மா நீ தப்பாக பேசுகிற, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற, பழசு நீ நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உன்னோட ப்ரெசென்ட்டு போகுதுமா, உனக்கு ஏமா புரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே இந்த மரமண்டைக்கு எவ்வளோ சொன்னாலும் ஏற போகிறதில்ல. இது மூஞ்ச பார்த்தாலே எரிஞ்சு விழுகிறாரு நம்ம நிவின்கிட்ட போய் கொண்டு போய் விட்டுட்டு வர. அதுக்கப்புறம் சாரி நான் இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை, இவ வந்து சந்தேகப்படுறா ஓகே, ஆனால் அதுக்காக நீ இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்க, இன்னொரு பக்கம் பெரிய பழி ஒன்று வரப்போகுது. என்னன்னு பார்க்குறீங்களா, இவங்க தான் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காமலே அவங்க சுற்றுறாங்களே. நம்ம வெண்ணிலா ஒரு பக்கம் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. கத்திக்கிட்டே இருக்கும்போது நாளைங்கிற ஒரு எபிசோடில் போட்டு காமிச்சாங்க பாரு. ஐயோ செத்துட்டோம்டா சாமி, ஒரு வழியாக விஜய் கிடைக்க மாட்டார், இந்த பொண்ணு கிளம்பி போயிடும்னு பார்த்தா இந்த பொண்ணு ஒரேடியாக போக போகுது. சாவுரேன்னு இவ்வளோ நேரம் எல்லாரும் உயிரும் எடுத்தா இப்போ நிஜமாவே சாவ போகுது போல. அதான் பேச்சு வாக்கில் இவங்களுக்குள்ள சண்டை வருது. பசுபதி கீழே இருந்து தள்ளிவிட்டு கேட்டால் சூசைடுன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கதையை இப்படிலாம் கொண்டு போகாதீங்கடா, ரொம்ப கொடூரமாக இருக்குது, அதுவும் கருணு கொடூரமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஒருவேளை நம்ம இமேஜின் தான் தப்பாக இருக்குமோ, சரி பார்ப்போமே என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. கடைசியில் நம்ம விஜயும் காவேரியும் சேர விட போகிறதில்ல அதானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ